கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மைமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆம், என கண்பானவர்களே, நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் செய்தியாக மெய்ப்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். இயேசு பிறந்த வேளை முதன்முறையாக நற்செய்தி மெய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறினார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 23:1 கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார், நம் மெய்ப்பர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 80:1 இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மெய்ப்பர்கள் என்றால் நம் சபை போதகர்கள். ஒரு நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை நன்றாக புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறான். எரேமியா 3:15 உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல எசேக்கியேல் 34:5 மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின என்று எழுதப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 34:8 மெய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு சபையின் மெய்ப்பன் சரியில்லை என்றால் அந்த மந்தைகள் பாழாக்கப்படும். யோவான் 10:2 வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. யோவான் 10:12 மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்த மல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனாகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மெய்ப்பன் மந்தையை சரியாக நடத்தினால்தான் ஆடுகள் மேய்ச்சலை காண முடியும். அதுபோல சபை ஊழியர்கள் சபை மக்களை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்த வேண்டும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நீங்கள் தான் எங்கள் மெய்ப்பர், நாங்கள் உம்முடைய ஆடுகள். அப்பா, எங்களை உம்முடைய நீதியின் பாதையிலே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.